நானே காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு சீரிஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணியாச்சு. ப்ராடக்ட் செலெக்ஷன் சீரிஸ், அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை, ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அப்போ நல்லாவே பீக்கில் இருந்தது, நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்ததுக்கு நாங்களும் இதை சேல் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிலிக்கான் பேண்டா அப்படியே சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்தியா மார்ட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், நம்ம சவுகார்பேட்டில் டேரெக்டாக போய் கேட்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும். சவுகார்பேட்லனா இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் இந்தியா மார்ட்லேயுமே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்தியா மார்ட்டில் தான் இந்தியாவோட அதிகமான ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க. ஆனால் வந்து சென்னையில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இந்தியா மார்ட்டில் சப்ளை பண்ணுறவங்க யாரும் சென்னையில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. பெங்களூர், டெல்லி, குஜராத் அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன விலை, இல்லை 100 வாங்கும்போது விலை கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விசாரிச்சு பாருங்கள். ஆனால் வாங்குறதுக்கு மட்டும் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்தியா மார்ட்டில் அவங்க ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பிளேஸ் காமிங்க, உங்களோட வேர்ஹவுஸ் காமிங்க, உங்களோட ப்ராடக்ட்டை காமிங்க. அந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. யார்கிட்ட கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்கணும். ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை என்ன விலைக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம இப்போ 200 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அமேசான் கமிஷன் ஃபீஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், டெலிவரி சார்ஜ் இதெல்லாம் போக நமக்கு ப்ராஃபிட் வரணும், ஜிஎஸ்டி வரணும். இந்த அமௌண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். இப்போ 200 இருக்கிற இந்த சார்ஜஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், 400 வரும். நம்ம ஆல்ரெடி 450 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் விற்கும்போது எனக்கு 50 ரூபா கிடைக்கும். நீங்களும் அதே 450 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா, இல்லை அதோட கம்மியாக கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ நான் இந்த ப்ரைஸ்லாம் செக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க ப்ரைஸோட என்னால் கம்மி ப்ரைஸில் கொடுக்க முடியும், எனக்கும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மேபி ஆர்டர் வர ஆரம்பிக்கும். இப்படி பல்க் ஆர்டர் வர 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 நீங்கள் வந்து நிறையா சப்ளையர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு சேல் பண்ண ஆரம்பிக்கலாம்.